தாய் செல்லவே கையில் இருந்த ஆரிய காப்பியை அங்கேயே வைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்து தாளிட்டு விட்டு தருணுக்கு போன் செய்தாள். அதே நேரம் தேவாவும் ஷெட்டியிடம்தான் பேசிக்கொண்டிருந்தார். ஒருத்தி தன் கற்பை காப்பாற்ற போராட தயாராக, மற்றவளோ அவளது கற்பை எப்படி களவாடலாம் என்று திட்டம் தீட்ட துவங்கினாள். இதில் யாரின் போராட்டம் வெற்றி பெறும்? தன் அறையில் அமர்ந்திருந்த கண்மணியின் பார்வை சுவரை வெறித்தவாறு இருந்தது. இமைக்க கூட மறந்து சிலையாகவே ஆகிவிட்டாளோ என்று எண்ணும் அளவு அமர்ந்திருந்தாள். அவள் தேகம் அப்படி இருந்தாலும் சிந்தை முழுக்க பெருமாளே நிறைந்திருந்தார். அன்று தருணின் வீட்டில் அது அவள் தந்தையின் வீடும்தான். ஆனால் அவளால் அவ்வாறு நினைக்க முடியவில்லை. நினைவு தெரிந்த நாளில் இருந்தே தாய் மட்டுமே துணையாக இருந்தது. தந்தையை பற்றி கேட்டால் அப்பா வெளியூர் போயிருக்காங்க என்பதே பதிலாக கிடைக்கும். அவள் அறியா வயதில் சிறுமியாக இருந்த பொழுதும் அவர் நமக்கு தெய்வத்தை போன்றவர் என்ற விளக்கம் மட்டுமே சொல்லப்பட்டது. வயதுக்கு வந்து கேட்டபொழுது தாயின் வாழ்க்கை சரிதமும் தந்தையின் தியாகத்தை பற்றியும் சொன்னாள் அவள் தாய். வாய் தவறி கூட பெருமாள் தன்னிடம் உண்மையை மறைத்து திருமணம் செய்தார் என்று தாய் குற்றம் சுமத்தியதில்லை. மாறாக தன் இக்கட்டான நிலைதான் அவரது முதல் மனைவிக்கு துரோகம் செய்து தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்தது என்றே புலம்பியிருந்தார். குற்றம் அனைத்தையும் தன் மேல் சுமத்தி கொண்டு தந்தை நல்லவராகவே சித்தரிக்கப்பட்டதாலும், தாங்கள் சென்றால் அவரது நிம்மதி கெட்டு போகும் என்றதாலும், கமலம் அக்காவை தன்னால் எதிர்கொள்ள முடியாது என்ற குற்ற உணர்வாலும் கரைந்திருந்தாள் அவளது தாய் தங்கம். எனவே கண்மணியின் மனதிலும் அந்த எண்ணமே விரிவியிருந்தது. தந்தை தன்னை பார்த்தால் அவரது நிம்மதி தொலைந்து விடுமோ என்று இங்கே வந்த புதிதில் பயந்திருக்கிறாள். அந்த பயத்தையும் மீறி தந்தையை காண வேண்டும் என்ற ஏக்கத்தை அடக்க முடிந்ததில்லைதான். எதிர்பாராத நேரத்தில் அவரை சந்திக்க நேர்ந்த அந்த நிமிடம் அப்பொழுது நினைத்தாலும் ஒருவித வேதனை மனதில் எழுந்து அடங்குவதை தவிர்க்க முடியவில்லை. அவரை பார்க்கும் வரை அப்படி அப்பா இருப்பாரோ, அண்ணன் மாதிரி இருப்பாரோ, இல்லை என்னை போல் இருப்பாரோ என்ற கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அந்த நிமிடத்தில் நினைவில் லயித்திருந்தாள் அவள். தந்தையை காண அறைக்கு செல்லும் முன் அப்பா தன்னை அடையாளம் கண்டு கொள்வாரா? அப்படி கண்டு கொண்டால் என்ன செய்வார்? என்னிடம் பேசுவாரா என்று 1000 கேள்விகள் படையெடுத்தன. அவள் அறைக்குள் சென்ற அந்த நிமிடம் உறக்கத்தில் இருந்த அவர் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார். அவரது பார்வை கமலத்திடமிருந்து நகர்ந்து தருணை ஆசையாய் வருடியது. அவன் அருகில் இருந்த வாசுவை சலனமே இல்லாமல் ஒரு பார்வை பார்த்தார். வாசுவின் அருகில் இருந்த கண்மணியின் மீது அவர் பார்வை விழுந்த பொழுது பதட்டத்திலும் ஆர்வத்திலும் வாசுவின் கைகளை இருக்க பற்றி கொண்டாள். முதலில் சலனமே இல்லாமல் கண்மணியை பார்த்தவரின் பார்வையில், பிறகு எதையோ அறிய துடிக்கும் ஆவல், கண்களில் ஒரு பரிதவிப்பு. கண்களில் நீர் திரையிட அதை ஒற்றை கையால் துடைத்துவிட்டு சம்பட்டியாய் இடிக்கும் இதயத்தில் ஓசை அவருக்கே கேட்க கைகள் நடுங்க அவளை அருகில் அழைத்தார். பக்கவாதத்தால் செயல்பட முடியாமல் இருந்த நாவை அசைத்து எதையோ அவளிடம் கேட்க முயன்றார். செயல்பட முடியாமல் இருந்த தேகத்தை படுக்கையிலிருந்து அசைத்து எழுந்து அமர முயன்றார். அது முடியாமல் தேகம் தள்ளாட கட்டிலில் இருந்து கீழே விழப்போன அவரை தருண் ஓடி சென்று தாங்கினான். கண்மணியுமே தன்னை மீறி 2 அடி எடுத்து வைத்தாள். கம்பீரமாக உருவகித்து வைத்திருந்த தந்தையின் உருவத்தை இப்படி தளர்ந்து உருக்குலைத்து பார்க்க கண்மணியால் முடியவில்லை. கமலமும் ஓடிச்சென்று அவரை தாங்கி செய்தார். படுக்கையில் படுக்க வைக்க உதவி. என்னங்க, ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. கணவரை படுக்க வைத்துவிட்டு தண்ணீரை எடுத்து புகட்டினார். அவர் கடைவாயில் வழியே ஒழுகியது. இவ்வளவு நேரமும் அவர் பார்வை கண்மணியை விட்டு விலகவே இல்லை. அங்கிருந்த அனைவருமே அதை உணர்ந்தார்கள். மகனின் கைகளை அழுத்தி பார்வையால் அவர் யாரென்று கேட்க, என்னோட தங்கச்சிப்பா என்று அவர் பார்வையை உணர்ந்தவனாய் பதில் சொன்னான். இந்த பதிலில் அவர் உடல் வியர்த்து வழிந்து உடல் வெட்டி வெட்டி இழுத்தது. என்னங்க, என்ன ஆச்சு? தருண், உங்க அப்பாவை பாருடா. கமலம் பெருங்குரல் எடுத்து அழத் துவங்கினார். கண்மணி ஓடி வந்து அவர் கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் உகுத்தாள்.
தந்தையை முதல் முதலாக பார்க்கும் பொழுது இப்படியா ஆக வேண்டும்? அப்பா என்று அழைக்க முடியாத இந்த நிலையை அறவே வெறுத்தாள் அவள். வாசு நிலைமையை சட்டென கையில் எடுத்தான். உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை அழைத்து பார்த்துவிட்டு அவர் மருத்துவமனையில் சேர்ப்பது நல்லதென்று கூறவே ஆம்புலன்ஸ் வர வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவரது உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர் அவருக்கு அதிர்ச்சி தரும் விஷயம் என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை அதிர வைத்தார். கமலத்திற்கு மகனின் நடத்தையும் பேச்சும், கணவனின் பரிதவிப்பும், உடல் நலக் குறைவும் அனைத்தும் இந்த கண்மணியால் எழுந்தது என்ற எண்ணம் இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் கண்ணீர் வடித்தவாறே இருந்தார். மனதில் எழும் சந்தேகங்களை கேட்க இது சரியான தருணமில்லை என்பது அவருக்கும் தெரியும். தன்னால் தான் இப்படி நேர்ந்ததோ என்று தன் இரக்கத்தில் கரைந்தாள். அங்கிருக்கும் சூழலில் அவளிடம் தருணால் தனியாக பேச முடியவில்லை. தான் மருத்துவமனைக்கு வந்திருப்பது தெரிந்ததால் அங்கேயும் ஒரு கும்பல் கூடிவிடுமோ என்று அதற்கும் தவிப்பாக இருந்தது அவனுக்கு. அவளை மறந்து வாங்க இங்கும் அங்கும் அழைத்து கொண்டிருந்த வாசுவை அழைத்து ஜாடையாக காட்டினாள். தாய்க்குதான் தன் ஆதரவு அதிகமாக தேவை என்பதால் அவரை தன் தோளில் சாய்த்தவாறு அங்கேயே இருந்தான். வாசு கண்மணியின் அருகில் சென்று அவர் தோளை தொட்டான். அவன் தொடுகைக்காகவே காத்திருந்தவள் போல் அவன் தோள் சாய்ந்தாள். மனதில் இருக்கும் துக்கத்தை வாய்விட்டு அழ முடியாமல் இருக்கும் சூழலும் கமலத்தில் இருப்பும் அவளை கட்டுப்படுத்தியது. இதயத்தை அழுத்தும் இந்த வழியில் இருந்து தப்பிக்கவும் முடியாமல் வாய்விட்டு அழவும் முடியாமல் போராடினாள். தன் அதிகப்படியான ஒரு நடத்தையும் பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பது அவளுக்கு தெரியும். ஹே கண்மணி, நீ எதுக்கு இவ்வளோ அப்செட் ஆகுற? மாமாவுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்த உடம்புதான். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் படுத்துடுச்சு. அதுக்கு நீ ஏன் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் மாமாவுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாதே. அவனுக்குமே வருத்தம்தான். அவளை முதலாக வீட்டுக்கு அழைத்து வந்த போது தான் இப்படி ஆக வேண்டுமா என்று. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்த மருத்துவர் தருணை அழைத்து அவர் உடம்பு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிறது என்று சொன்னார். லேசான மாரடைப்பும் அவருக்கு வந்திருப்பதாக சொல்லவே தருணும் ஒரு நிமிடம் கலங்கினான். டாக்டர், உயிருக்கு? தருண், அவர் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் அதிர்ச்சி தரும் விஷயங்களை அவருக்கு கொஞ்ச நாள் சொல்லாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இனிமேல் ஏது அதிர்ச்சி? அதுதான் முடிந்து விட்டதே. மனதுக்குள் நினைத்தவாறே வராந்தாவில் தளர்வுடன் நடந்தான். ச, அப்பாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி இருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் அவருக்கு மாரடைப்பே வரும் அளவு அதிர்வு விடுவார் என்று எண்ணவே இல்லையே. எப்படி நான் அம்மாவின் முகத்தில் விழிக்க? எப்படி இதை நான் அம்மாவிடம் சொல்ல முடியும்? மனம் விரும்பி வந்தவனை ரசிகன் ஒருவன் பார்த்துவிட்டு அவன் நண்பர்க்கெல்லாம் சொல்லவே பெரிய கும்பலே சற்று நேரத்தில் அங்கே கூடிவிட்டது. கூட்டத்தை சமாளிப்பது பெரும்பாடாக இருக்க அதற்கும் தருணின் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அவனுக்கு அரண் அமைத்து விடவே அந்த கும்பலில் இருந்து தப்பித்தான் அவன். தன் பாதுகாப்பு அதிகாரிகளை அழைத்து கண்மணியை வீட்டில் விட்டு வர சொன்னான். அவளோ முடியாது என்று போல் தலையை ஆட்டிவிட்டு கமலத்தின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். அம்மா, கவலைப்படாதீங்க. அப்பா ஐயாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. தன் கலக்கத்தையும் தவிப்பையும் மறைத்து அவருக்கு ஆறுதல் சொன்னாள். அந்த நேரம் கமலத்துக்கு அந்த ஆறுதல் தேவையாக இருந்தது. மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருந்தார். தருண் அவர்கள் அருகில் வரவே, அப்பாவுக்கு எப்படிடா இருக்கு? என்னை ஒரு முறை பார்க்க விட சொல்லுடா. என்னால் இங்கே வெளியே இருக்க முடியலடா. அங்கே ஒரு ஓரமா இருந்து உங்க அப்பாவை பார்த்துக்கிறேன்டா என்று ஏக்கமாக கேட்டார். தாயின் பேச்சில் கலங்க துடித்த கண்களை அவன் அடக்க கண்மணி கண்ணீர் விட்டு அழுதாள். அம்மா, அப்பாவுக்கு எதுவும் இல்லை. இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். நீங்க அழுது உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. எங்கே தாய்க்கு ஏதாவது உடல்நல கோளாறு வந்து விடுமோ? அவன் அஞ்சினான். வாசுவை அழைத்து அப்பாவை பார்க்க முடியுமா என்று கேட்டு வருமாறு பணிந்தான். அவனும் சென்று கேட்டு வந்துவிட்டு, சார், அவர் இப்ப தூங்கிட்டு இருக்காராம், தொல்லை செய்யாம ஒவ்வொரு ஆளா போய் பார்க்க சொன்னார் என்று அவன் சொல்லவே தாயை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான்.
கண்மணியையும் அவன் அழைத்தான். ஆனால் அவள் வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். எங்கே மறுபடியும் அவளை பார்த்தால் அவரது உடல்நிலை பாதிக்கப்படுமோ என்று அஞ்சினாள். யாரும் அவளை உடன் வர சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை. அவள் தயங்கி நிற்கவே வாசுவும் அவளோடு நின்று கொண்டான். சுற்றிலும் ரசிகர்கள் பட்டாளம் இருந்ததால் அவளை தொடவும் முயற்சிக்காமல், கண்மணி, நீ கவலைப்படாதே, மாமாவுக்கு இது அடிக்கடி நடப்பதுதான். நீ வந்தால்தான் இப்படி ஆயிற்று என்று நீயாக எதையும் கற்பனை பண்ணிக்காத, சரியா என்று அவள் குற்ற உணர்வால் தவிக்க கூடாதே என்பதால் ஆறுதல் சொன்னான். அவனது ஆறுதல் வார்த்தை அவளை எட்டவே இல்லை. வாசு, இப்போ உடனே என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இன்னும் நான் இங்கேயே இருந்தால் அப்பாவோட என்னாலேயே உயிர் போனாலும் போயிடும். வாங்க வாங்க போயிடலாம். அவன் கையை பிடித்து இழுத்தவாறு கூட்டத்தை விலக்கி வெளியேறினாள். அவள் அப்பா என்று சொன்னதில் அதிர்ந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்துச் செல்லவே அலையில் அடித்துச் செல்லும் துரும்பாக அவள் பின்னால் சென்றான். அதன் பிறகு நடந்த எதிலுமே இருவரின் கவனமும் இருக்கவில்லை. கனவிலே இருப்பவர்களைப் போல் நடந்து கொண்டார்கள். வீட்டிற்கு வந்ததும் அறையில் புகுந்து கதவை சாத்திக்கொண்டு அழும் அவளிடம் எதையும் கேட்க முடியாமல் மருத்துவமனையில் தன் தேவையை உணர்ந்து அவளை அங்கே விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். அதன் பிறகு வந்த நாட்களில் கமலம் அவளை வீட்டிற்கு அழைத்தும் அவள் செல்லவே இல்லை. கமலத்திற்கு எழுந்த சந்தேகத்தை அவரால் அதன் பிறகு நிவர்த்தி செய்யவே வழியில்லை. கணவனை கவனிப்பதிலேயே மூழ்கினார். ஆனால் பெருமாளின் உடல்நிலையில் முன்னேற்றம் வந்தாலும் மனநிலையில் பின்னடைவை ஏற்பட்டது. அன்று வந்தவள் யாரென்று அறிய அவருக்கு எழுந்த ஆவலை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதற்கு பதில் சொல்ல வேண்டியவனோ அதன் பிறகு வீட்டிற்கு வந்தாலும் தந்தையை காண செல்லவில்லை. கமலத்திற்கு கணவனின் தவிப்புகளும் அலைப்புறுதலும் புரிந்தாலும் எதனால் என்பது சரியாக தெரியவில்லை. கமலத்திடம் ஜாடையாக தருணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். கமலமும் தருணிடம் எவ்வளவோ முறை சொல்லியும் தந்தையின் கேள்விக்கும் உடல்நிலைக்கும் பயந்து அங்கே செல்லாமலேயே காலம் கடத்தினான். ஆனால் எவ்வளவு நாள்தான் அப்படி கடத்த முடியும்? மகன் தந்தையை தவிர்ப்பதை உணர்ந்து கமலம் மகனிடம் புலம்பவே வேறு வழி இல்லாமல் தந்தையை காண சென்றான். அவனை கண்டவுடன் அவரது கண்களில் அப்படி ஒரு ஒளிர்வு. அவன் முதுகில் பின்னால் எதையோ தேடி அலைந்தது அவர் பார்வை. தேடிய பொருள் கிடைக்காமல் ஏமாற்றத்தில் அவர் கண்கள் கலங்கின. அவர் நிலை புரிந்தவனாக அவர் அருகில் இருந்த ஸ்டூலில் அமர்ந்து கொண்டு அவரின் செயல்படாத வலக்கரத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். அவர் மேல் கோபம் இருந்ததுதான். அது தன் தாய்க்கு அவர் செய்த துரோகத்தால். ஆனாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இக்கட்டிலிருந்து காப்பாற்றினாரே என்ற மனிதாபிமான சிந்தையும் எழுந்தது. பிறகு அவளை காப்பாற்றுவதாக எண்ணி 2 பெண்களுக்கும் துரோகம் செய்து விட்டாரே என்று எண்ணினான். கவலையாக இப்படியே கோபமும் சிந்தையும் கலந்த அவர் அருகில் அமர்ந்திருந்தான். தருண் அவரால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. கண்மணி என்னோட தங்கச்சி இப்போ என் கூட தான் இருக்கா. அவளும் வாசுவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்கள அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். வேற எதுக்காகவும் இல்லை. அவளை அழைத்து வந்து உங்களுக்கு காட்டி அப்பா மகள் உறவை ஏற்படுத்தவோ அவளை இங்கேயே வச்சிக்கவோ இப்படி எதை செய்தும் என் அம்மாவின் மனதை கஷ்டப்படுத்த இல்லை என்பதை அவருக்கு அந்த வார்த்தையிலேயே புரிய வைத்தான். தனக்கு இப்படி ஒரு மகள் இருக்கிறாள் என்பதையே இத்தனை வருடங்கள் கழித்து தெரிந்து கொண்டவர் அவளை மகளே என்று அழைக்க முடியாமல், கண் குளிர பார்க்க கூட முடியாமல், அதை வெளியே சொல்லக்கூட முடியாமல் தவித்தார். அவளை பார்க்க வேண்டும் என்பதை கூட முழுதாக தெரிவிக்க முடியாமல் திணறினார். சாரிப்பா, என்னால முடியாது. என்னோட அம்மாவின் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழ விடமாட்டேன். அம்மாவா, என்னைக்கு அவளை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்க அவகிட்ட பேசலாம். அதுவரை அவ நல்லா இருக்கான்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட இலக்கமே இல்லாமல் பேசினான். தன் இடக்கையை எடுத்து அவன் கரத்தின் மேல் வைத்து அழுத்தினார். அதில் இருந்த நடுக்கமும் தவிப்பும் அவனுக்கு புரிந்ததுதான் இருந்தது. ஆனாலும் தாயை நினைத்து அவன் தயங்கினான். அவர் கண்ணீர் அவனை உலுக்கியது. அப்பா ப்ளீஸ், நான் எல்லோருடைய நன்மைக்காக தான் செய்யறேன், புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இலகினான்.
ஆனால் அதற்கு மேல் அங்கே தாமதிக்க முடியாமல் வெளியேறிவிட்டான். தன் அறைக்குள்ளிருந்து அவனும் இந்நேரம் இதையே தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அறைக்குள் தான் நுழைந்தது கூட தெரியாமல் யோசனையில் ஆழ்ந்துவிட்ட கண்மணியை தோள் தொட்டு உலுக்கினாள் வாசு. பொதுவாக அவன் அவளது அறைக்குள் நுழைய மாட்டான். ஆனால் இப்பொழுது கமலத்திடம் பேசிவிட்டதால் கொஞ்சம் தைரியம்தான் அவனுக்கு. கண்மணியும் அவனை அதிகமாக தடுப்பதில்லை. மனதுக்குள் அரிக்கும் வழியை வைத்து கொண்டு இயல்பாக நடமாடவே அவளுக்கு துன்பமாக இருக்கும்போது மனம் மற்ற விஷயங்களில் லயிக்கவில்லை. வாசுவும் அதை கவனித்திருந்தாலும் அவன் மனதில் அவள் பெருமாளை அப்பா என்று அழைத்த விஷயத்தை எப்படி கேட்கவென்று தெரியாமல் தவித்தான். அவனது தொடுகையில் திடுக்கிட்டவள் வாசுவை பார்த்து தெளிந்தாள். அவன் தன் அறைக்குள் தன் படுக்கையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு, வாசு, என்ன இது என்று அவன் அமர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டினாள். இதுவா கேட்டவாறு அவளை நெருங்கினான். ஆமா, இதுவேதான். ஐயாவுக்கு வர வர ரொம்ப தைரியம். உள்ளே வந்ததும் இல்லாமல் படுக்கையில் வேறு உட்கார்ந்தான். அவனிடம் கேலியாக கேட்டாள். தனியா உட்கார்ந்து எதையோ யோசிக்கிற. அப்படி என்ன யோசனை கண்மணி? கொஞ்ச நாளா நீ சரியே இல்ல. அவள் கரத்தை எடுத்து தன் கைக்குள் பொதிந்தான். தானாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளது இந்த செய்கையே அவள் மன வருத்தத்தில் இருப்பதை அவனுக்கு உணர்த்தியது. தானும் அவளுக்கு ஆறுதல் அளிப்பவள் போல் மென்மையாக அணைத்து கொண்டான். என்னன்னு சொல்லு கண்மணி. நானே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அவன் துவங்கவும் வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. வாசுவும் கண்மணியும் ஒரு சேர கடிகாரத்தை பார்க்க மணி 12 தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நேரம் யார்? இருவரும் ஒரு சேர கேட்டுவிட்டு அறையிலிருந்து பதட்டமாக வெளியே வந்தார்கள். செக்யூரிட்டி கால் பண்ணாமல் எப்படி வீட்டுக்கு அருகில் வரவிட்டான்? யோசனையோடு ஜன்னலில் திரையை விலக்கி பார்க்க வெளியில் நின்றவளை பார்த்து இருவரும் அதிர்ந்தார்கள். தருணின் முன்னால் நின்ற லயா இன்னும் முழுதாக பதட்டத்தில் இருந்து வெளிவரவில்லை. முதன்முறையாக தாய்க்கும் தெரியாமல் தாயிடம் சொல்லாமல் தனியாக காரை எடுத்துக்கொண்டு இந்த நடு இரவில் தருணை தேடி வந்திருப்பது தான் தானா என்று தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாள். நடிகையாக இருப்பதில் இது ஒரு வசதி. அனைத்து வாகனங்களையும் ஓட்ட பழகியது, 4 மொழிகள் கற்றுக்கொண்டது என அனைத்துமே. என்னதான் இருந்தாலும் தன் சுதந்திரத்தையும் தனித்தன்மையையும் இழந்து விட்டதை தாமதமாக உணர்ந்தாள். தன் பதட்டத்தை தணிக்க மூடிய கதவில் சாய்ந்து கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள கொஞ்சம் ஆழ்ந்து மூச்சும் விட்டாள். அவள் நின்ற நிலையையும் விம்மி தனியும் அவள் மார்பையும் பார்த்தவாறு அசையாமல் நின்றிருந்தான் தருண். சரி, கொஞ்சம் தண்ணி குடி என்று சொல்லி அங்கிருந்த ஜக்கில் இருந்து தண்ணீரை ஊற்றி அவளுக்கு கொடுத்தான். மறுபேச்சில்லாமல் அதை வாங்கி குடித்து தன் காய்ந்திருந்த தொண்டையை ஈரமாக்கி கொண்டாள். அதன் பிறகே இயல்பானாள். சொல்லு, ஓய்வாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவாறு கேட்டான். அவளும் அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவன் கேட்ட பிறகுதான் புது பதட்டத்தில் பழைய அதிர்ச்சி பின்னுக்கு போய்விட்டதை உணர்ந்தாள். எப்படி துவங்குவென்று தெரியாமல் அமைதியானாள். அவளாகவே முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சொல்லட்டும் என்று அவனாக எதையும் கேட்கப் போவதில்லை என்று உணர்ந்து, தருண், அம்மா சாயங்காலம் பேசினாங்க என்று மெதுவாக பேச்சை துவங்கினாள். உங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி பேச்சு வராம இருந்ததா என்ன? அவள் மனநிலை புரியாமல் சிடுசிடுத்தான். அவனுக்கு கோபமாக வந்தது. என்னவோ வீட்டிலிருந்து தன்னை பார்க்க வந்திருப்பதையே பெரிய சாதனையாக எண்ணிக்கொண்டு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். அவனும் தான் என்ன செய்வான்? அவனும் தன் வாழ்வின் முடிவுகளை அவனே எடுப்பவன். யாருடைய குறுக்கீட்டையும் எப்பொழுதும் விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட தனக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் இவளோ வீட்டை விட்டு தன்னை பார்க்க வந்ததையே சாதனையாக எண்ணினாள். அவனும் என்னதான் செய்வான் பாவம். தருண், நான் என் நிலைமைய சொல்ல வந்தால் நீங்க கேலி செய்றீங்க. இயலாமையாய் கேட்டாள். நான் கேலி செய்கிறேனா? அவனுக்கு தலையிலேயே அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது. தன் குரலில் இருக்கும் கோபத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கா குழம்பி இருக்கிறாள். எழுந்த பெருமூச்சை அடக்கினான். தருண்,
நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசுனாங்க. என்னமோ வாழ்க்கையில நாம் செட்டில் ஆக ஒரு பெரிய வாய்ப்பு அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரிஹர்சல் வேற போகணும். முதலிலேயே தயக்கமாக துவங்கியவள் தருணின் தாடை இறுக்கிய விதத்தில் பேச்சை பாதிலேயே நிறுத்தினாள். அதுக்கு நீ என்ன சொன்ன? அவன் பார்வையின் தீட்சணியத்தில் அவள் நெஞ்சு கூடு சில்லிட்டது. அவனுக்கு தான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இவை எல்லாம் அவனிடம் ஏன் சொல்கிறோம் என்பதை கூட முழுதாக அவள் உணரவில்லை. நான் நான் என்னம்மா புது படமா, இது ஏன் புது வழக்கம் என கேட்டதும் அவங்களே பேச்ச மாத்திட்டாங்க. ஆனால் என்னமோ பதட்டமே அவங்களுக்கு என்னை காட்டி கொடுத்திருக்கும். அவங்க அதிரடியா ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. எப்படியோ சொல்ல வந்ததே கொஞ்சம் தடுமாறினாலும் சொல்லி முடித்து விட்டாள். சரி, இப்போ இதில் நான் என்ன செய்யணும் நீ நினைக்கிற? அவள் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவன் மெதுவாக கேட்டான். என்ன தருண் இப்படி சொல்றீங்க? நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்குன்னு இருக்கிறது நீங்க தானே. இதை சொல்லும் பொழுதே தலையை குனிந்து கொண்டாள். தனக்கே தெளிவில்லாத ஒன்றை அவனுக்கு எப்படி புரிய வைக்கவென்று அவளுக்கு தெரியவில்லை. சரி, என்கிட்ட சொல்லிட்ட, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். அப்படியே நான் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டா நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன் என்பதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அவள் மனதை திறக்க வைக்க கேட்டான். தருண், எனக்கு தெரியல, தவிப்பாக சொன்னாள். இத என்ன பதில்? அவன் இறங்கி வர தயாராக இல்லை. அதற்கு முதல் காரணமே அவளை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான். இனிமேலும் அவளை இப்படியே விட்டால் சிந்திக்கும் தன்மை மட்டுமல்ல, அவளை எதிர்நோக்க காத்திருக்கும் பிரச்சனைகளை கண்டும் அவள் அஞ்சி ஒடுங்கவே செய்வாள்.